ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதாவது ஏர் இந்தியா ஃப்ளைட் கிராஷ் நடந்துச்சுல, அந்த ஒரு கிராஷ்க்கு பைலட் காரணமா இல்லைனா போயிங் அவங்களோட அந்த ஒரு ப்ராப்ளமா அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முந்தா நாள் பங்களாதேஷில் நடந்த அந்த ஒரு ஆக்சிடென்ட் தெரியுங்க. அந்த ஒரு ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு, எதனால அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மூணாவதாக ஒன்று இருக்குங்க. இன்றைக்கி அதர் கண்ட்ரியான ரஷ்யா, நம்ம கண்ட்ரி இல்லைங்க, ரஷ்யாவில் ஒரு பிளேன் வந்துட்டு கிராஷ் ஆகிருக்கு. அதை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்துட்டு கேட்குறதுக்கு ரொம்பவே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. உங்களுக்கு எதனால் இது ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டீட்டெயில்ஸ் கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே கிளியராக டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட பிரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர்த்துக்கு 20 பேத்துக்கோ இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்துட்டு இந்த ஒரு வீடியோவை பார்த்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டும். அது மட்டும் இல்லாமல் அவங்களும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னது, நம்ம ஏர் இந்தியா ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு 9 டைம்ஸ் வார்னிங் நோட்டீஸ் வந்திருக்கா? அந்த நோட்டீஸை வந்துட்டு நம்மளோட ஏர் இந்தியா வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலையா அப்படின்றது இங்கே ஒரு கொஸ்டின் மார்க்கை நான் வைக்கிறேன். அதாவது டிஜிசிஏ இவங்க வந்துட்டு ஏர் இந்தியாவுக்கு வந்துட்டு பாஸ்ட் 6 மந்த்தில் வந்துட்டு 9 நோட்டீஸ் வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க. உங்களோட ஃப்ளைட் வந்துட்டு குட் கண்டிஷனில் இல்லை, இதெல்லாம் கரெக்டாக இல்லை, இதெல்லாம் இம்ப்ராப்பராக இருக்குது, அது இதுன்னு அவங்க வந்துட்டு ஒரு 9 நோட்டீஸ் வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம ஏர் இந்தியா வந்துட்டு ரொம்பவே கேர்லெஸ்ஸாக எடுத்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாமா? அதாவது பைலட் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்துட்டு அந்த சார்ட் இருக்குல்ல, ஷெடியூலு, அடுத்தடுத்து ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல வந்துட்டு ஃப்ளைட் வந்துட்டு டேக் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து லேண்ட் பண்ணுறாங்க. அடுத்த ஷெடியூலும் அந்த ஒரு பைலட்டுக்கே கொடுக்குறது. அந்த பைலட்டுக்கு வந்துட்டு அவ்வளோவா பிரேக் கொடுக்காம அடுத்து அந்த ஒர்க்கை வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம எங்கேயாச்சும் ட்ராவலிங் போகிறோன்னே வைங்களேன், நம்ம வந்துட்டு ஒரு லாங் ட்ரைவ் வந்துட்டு போகிறோம் ட்ராவலிங்கு. அப்போ வந்துட்டு நம்ம என்ன நினைப்போம், அந்த ஒரு டிரைவர் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்தால் நம்மளும் சேஃபாக போகலாம் அப்படின்றது நம்ம வந்துட்டு நினைப்போம். அவர் தூங்குனார்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றது. அந்த ஒரு ரெஸ்ட்டு கொடுக்காம அவங்க வந்துட்டு பைலட்டுக்கு வந்துட்டு அடுத்தடுத்து ஷெட்யூல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு நோட்டீஸ் வந்துட்டு டிஜிசிஏ அவங்களால நம்ம ஏர் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டு இருக்குது தானே, அந்த ஃப்ளைட்டுக்குன்னு ஒரு மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டு வந்துட்டு இருக்கும். அந்த ரெக்கார்டை வந்துட்டு ஏர் இந்தியா வந்துட்டு கரெக்டாக அப்டேட் பண்ணவே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு ரெக்கார்டை வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தால் தானே ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு வந்துட்டு நாங்கள் என்ன ரீசன்னு சொல்ல முடியும். இந்த ஒரு பேசிக்கான சேஃப்டியவே வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணல, பேசிக்கான ரூல்ஸையே, அப்புறம் எப்படி எங்கனால வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆனதுக்கான ரீசன் அப்படின்றத சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, எமர்ஜென்சி ஸ்லைட்ஸ் இருக்குல்ல, அதாவது இப்போ பிளேன் வந்துட்டு போய்கிட்டே இருக்குது, அந்த சீக்கு நடுவில் வந்துட்டு அது போயிடுச்சுன்னு வைங்களேன், லேண்ட் ஆகுதுன்னா, அப்போ வந்துட்டு இந்த எமர்ஜென்சி ஸ்லைடு வந்துட்டு வெளியே வருவாங்க. அந்த மாதிரி வெளியே வரப்போ அந்த எமர்ஜென்சி ஸ்லைடில் தான் நம்ம வந்துட்டு எக்ஸிட் ஆகணும். அந்த ஒரு எமர்ஜென்சி ஸ்லைடு வந்துட்டு உங்கள்கிட்ட ப்ராப்பராக இல்லை அப்படின்றதுமே டிஜிசிஏவால் நம்மளோட ஏர் இந்தியாவுக்கு வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு நோட்டீஸாக வந்துட்டு இருக்குங்க. நம்ம ஏர் இந்தியா டாட்டாவோட கம்பெனி பெஸ்ட்டாக தான் இருப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருப்போங்க. ஆனால் ஏன் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க, மக்களோட உயிரோட ஏன் நம்ம ஏர் இந்தியா இப்படி விளையாண்டுருக்காங்க அப்படின்றது இங்கே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குங்க. இந்த ஒரு நியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், இந்த டீட்டெயில்ஸை அதனால ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஏர் இந்தியா ஃப்ளைட்டுக்கு டிஜிசிஏ அனுப்பின இந்த ஒரு நோட்டீஸை பற்றி. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பங்களாதேஷில் நடந்த அந்த ஒரு கிராஷ் பற்றி தாங்க. அதாவது நம்ம இந்தியா அகமதாபாத்தில் என்ன நடந்துச்சோ அதே தான் அங்கே வந்துட்டு நடந்திருக்கு. ஆஃப்டர்நூன் ஒரு 1:30 PM கிட்ட எல்லாருமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு ஒரு ஸ்கூலில் போய் இடிச்சிருக்குங்க. 2500லேருந்து 3000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த ஸ்கூலில் இருக்காங்க அப்படின்றது சொல்லப்படுது. இப்போ இடித்தது வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் டைம்னு சொல்லியிருக்கேன். இது வந்துட்டு ஒரு ட்ரைனிங் ஃப்ளைட்டுங்க. இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஷிண்டோ F-7. இந்த பைலட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு 100 ஹவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எடுத்த ஒரு பைலட்டுங்க. ஆனால் அவர் வந்துட்டு இன்னமே வந்துட்டு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். டாக்கா இது தாங்க கேபிட்டல் ஆஃப் பங்களாதேஷ். இங்கே வந்துட்டு அந்த ட்ரெயினர் பைலட் வந்துட்டு பிளேன் எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ என்ன ஆகுதுன்னு வைங்களேன், அந்த ஒரு ஃப்ளைட் வந்துட்டு கண்ட்ரோலை வந்துட்டு இழந்துட்டு அது வந்துட்டு அங்கே இருக்க ஒரு ஸ்கூலில் போய் இடிச்சிருது. இவங்க வந்துட்டு இந்த ஒரு ஏர்க்ராஃப்ட் இருக்குல்ல, ஷிண்டோ F-7, இதை வந்துட்டு சைனா கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க.
ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வாங்குறப்பயே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஒரு பழைய மாடலாக அது அங்கே இருந்திருக்கு இந்த ஒரு ஏர்கிராஃப்ட்டு. அதாவது அந்த ஒரு பிளேனில் கண்ட்ரோல் வந்துட்டு லாஸ்ட் ஆயிருச்சு. லாஸ்ட் ஆனவனே வந்துட்டு அந்த ஒரு பைலட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு அங்கே இருக்க ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி பேராஷூட்டை ரிலீஸ் பண்ணி அவர் வந்துட்டு வெளியே எஸ்கேப் ஆகிருக்கலாங்க. ஆனால் அவர் வந்துட்டு அதை பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், அது ஆல்ரெடி சொன்னேன் கேபிட்டல் ஆஃப் பங்களாதேஷ் டாக்கா அப்படின்ற ஒரு பிளேஸ். அந்த பிளேஸில் வந்துட்டு நிறையா மக்கள் வந்துட்டு வாழ்ந்துட்டு வசிச்சுட்டு இருக்காங்க. அது வந்துட்டு ஒரு மெயின் பிளேஸாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கப்போ அவர் என்ன நினச்சிருக்காருனா, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வண்டி வந்துட்டு கீழே போயிருச்சுன்னா வந்துட்டு நிறைய சேதாரம் வந்துட்டு ஆகும். ஸோ இந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸில் வந்துட்டு அவ்வளவா ஆள் இல்லாத இடமா நம்ம வந்துட்டு எங்கேயாச்சும் லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்றத நினச்சி அவர் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி போயிட்டு இருந்திருக்காரு. சேம் இதுவுமே வந்துட்டு ஃபியூ மினிட்ஸில் நடந்தது தாங்க. டேக் ஆஃப் ஆகி ஃபியூ மினிட்ஸில் நடந்தது தான் இந்த ஒரு இன்சிடென்ட்டுமே. அதாவது அந்த பைலட் எப்படியாச்சும் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பிளேனை லேண்ட் பண்ணாமல் வேறு கொஞ்சம் தள்ளி ஆள் இல்லாத இடத்துல வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் இதை லேண்ட் பண்ண பார்த்துடலாம் அப்படின்றத அவர் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காருங்க. ஆனால் அந்த பிளேன் வந்துட்டு ஆல்டிடியூடை சுத்தமாகவே இழந்துடுச்சு, ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. ஸோ அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்கூல் மேலே, அதாவது அந்த ஸ்கூலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், மைல்ஸ்டோன் ஸ்கூல் அண்டு காலேஜ் இன் உத்தாரா அப்படின்றது தாங்க இந்த ஒரு ஸ்கூலோட நேம். இந்த ஸ்கூலில் போய் அந்த ஒரு பிளேன் வந்துட்டு கிராஷ் ஆகிருக்குங்க. அந்த பைலட்னால் முடிஞ்ச அளவு அவர் வந்துட்டு தள்ளி கொண்டு போக ட்ரை தான் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம தேர்டாக எதை பற்றி பார்க்க போகிறோம், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம ரஷ்யாவில் இன்றைக்கி நடந்த இந்த ஒரு ஏர் கிராஷை பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த ஒரு பிளேன் இருக்குல்ல, இதை வந்துட்டு AN-24 ஏர்கிராஃப்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த ஒரு ரஷ்யன் பிளேன், இது வந்துட்டு ஒரு ரஷ்யன் பிளேனுங்க. இதில் 100 பேசஞ்சர்ஸ்லாம் ட்ராவல் பண்ணவே முடியாது. நியர்லி 50 பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் இந்த ஒரு பிளேனில் ட்ராவல் பண்ணவே முடியும். இது அங்காரா ஏர்லைன்ஸ் அப்படின்ற ஒரு ஏர்லைனால் இந்த ஒரு பிளேன் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணப்பட்டுருக்குங்க. இது சைபீரியா பேஸ்டு ஏர்லைன் கம்பெனியாக தான் இவங்களை வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிளேன் வந்துட்டு ரஷ்யாவிலேருந்து டேக் ஆஃப் ஆகி ரஷ்யாவிலேயே இருக்க டிண்டா அப்படின்ற இந்த ஒரு டிண்டா அப்படின்ற பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம அமூர் ரீஜியன் அங்கே தாங்க இருக்குது. இந்த பிளேன் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகி லேண்ட் ஆகுதுல, அதாவது டிபார்ச்சரில் அந்த டெஸ்டினேஷன் இதுக்கு பிட்வீனில் இருக்க அந்த ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், 570 கிலோமீட்டர்ஸ் தாங்க. அதாவது நம்ம வந்துட்டு நார்மலாக வந்துட்டு டொமஸ்டிக் பிளேன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் தாங்க இந்த ஒரு பிளேன் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகிற இடத்துல வந்து லேண்ட் ஆகிற இடம் வரைக்கும் இருக்க ஒரு டிஸ்டன்ஸு. இதில் டேக் ஆஃப் வந்துட்டு நல்லபடியாக இந்த ஒரு பிளேன் வந்துட்டு ஆயிடுச்சுங்க. ஆனால் லேண்ட் ஆகிறப்ப தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே ஆகிருக்கு. அதாவது ஏடிசி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், இவங்க தாங்க இந்த ஒரு எல்லா பிளேனையுமே வந்துட்டு மானிட்டர் பண்ணுவாங்க. இது எங்கே போய்கிட்டு இருக்கு, இந்த பிளேனுக்கு வந்துட்டு வேலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது எல்லாமே இந்த ஏடிசி தான் வந்துட்டு மானிட்டர் பண்ணி பிளேனுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஏடிசிக்கே வந்துட்டு சிக்னல் வந்துட்டு கட் ஆகிருக்குங்க. அப்போ இந்த ஒரு நியூஸ் வந்துட்டு வெளியே தெரியப்படுது. அதாவது இந்த ஒரு பிளேன் வந்துட்டு டிஸப்பியர் ஆகிருக்கு அப்படின்றது தெரிஞ்சவனே வந்துட்டு வேர்ல்டு வைடு பிரேக்கிங் நியூஸாக இதை வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது AN-24 ஏர்கிராஃப்ட் வாஸ் டிஸப்பியர்டு இன் ஏர் அப்படின்றத பேச ஆரம்பிச்சு ரொம்பவே பிரேக்கிங் நியூஸாக இதுதான் இப்போ வந்துட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இது சைனா பார்டர் இருக்குல்ல, சைனா பார்டருக்கு வந்துட்டு ரொம்பவே பக்கத்தில் இருக்க ஒரு இடங்க. நம்ம உக்ரைன் பார்டர் பக்கத்தில் இருந்துச்சுன்னா கூட நம்ம சொல்லலாம் அவங்க தான் வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டாங்க, அதனால தான் பிளேன் வந்துட்டு இப்படி காணாமல் போயிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் சைனா பக்கத்தில் இருக்கா எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துருச்சு, என்ன ஆச்சு அப்படின்றது எல்லாருமே கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காங்க. அமூர் பிரசிடென்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், 49 மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த ஒரு பிளேனில் வந்துட்டு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அது போக 5 சில்ட்ரன்ஸ் வந்துட்டு இதில் இன்க்ளூட் ஆகிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஃப்ளைட் வந்துட்டு சேஃபாக இருந்துச்சுன்னா இவ்வளோ நேரத்துக்கு நமக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல. அப்போ நான் ஃப்ளைட் வந்துட்டு கிராஷ் ஆகிருக்குமோ அப்படின்றத எல்லாருமே ஒரு டவுட் வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், இது வந்துட்டு ஒரு திக்கான டென்ஸான ஃபாரஸ்ட் ரீஜனுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. அப்படி ஃபாரஸ்ட் ரீஜனில் இந்த ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருச்சுன்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம், யாருமே வந்துட்டு இதில் பொழைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்றத எல்லாருனாலையுமே சொல்லப்படுற ஒரு விஷயமா இருந்திருக்கு. அதே மாதிரியே நடந்திருக்குங்க. அதாவது M18 அப்படின்ற ஒரு ஹெலிகாப்டரை வந்துட்டு ரெஸ்கியூக்காக அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா வந்துட்டு அந்த பிளேன் போச்சுல, அந்த ஏர்கிராஃப்ட் போன அதே ரூட்லேயே வந்துட்டு இந்த ஹெலிகாப்டரை போய் விட்டு சர்ச் பண்ணியிருப்பாங்க. இது எங்கெங்கெல்லாம் இங்கே ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கா அப்படின்றது நம்ம ரஷ்யானாலே தெரியுங்க. அதாவது வந்துட்டு ஃபுல்லுமே வந்துட்டு வேர்ல்டுலேயே பெரிய லேண்ட்மார்க்ஸோடைய ஒரு பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரஷ்யா தாங்க. ஆனால் பாப்புலேஷன் வந்துட்டு நம்மளை கம்பேர் பண்ணுறப்ப அதில் வந்துட்டு கம்மியாக தாங்க இருப்பாங்க பாப்புலேஷனில்.
ஸோ இந்த மாதிரி இருக்கப்ப வந்துட்டு ரொம்ப டென்ஸான ஃபாரஸ்ட் இருக்கனால அவங்க வந்துட்டு அந்த ஹெலிகாப்டரை விட்டு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சர்ச் பண்ணுறப்ப வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த பிளேன் இருக்குல்ல அதோட ஒரு பார்ட் வந்துட்டு கிடைக்குது. அது ஃபுல்லுமே ஃபயர் ஆகி மெல்ட் ஆகிட்டு இருக்குங்க. ரொம்பவே வந்துட்டு மெல்ட் ஆகி உருகிக்கிட்டே இருக்குது அந்த ஒரு ஏரோப்ளேனோட பார்ட்டு. அப்போ அதில் வந்துட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஓகே பிளேன் வந்துட்டு கிராஷ் ஆகிடுச்சு, இப்போ இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் யாருமே வந்துட்டு உயிரோடு இல்லை அப்படின்றது அவங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லுமே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணப்படுதுங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்ணப்பட்டவனே வந்துட்டு இந்த ஒரு நியூஸுமே வெளியே வருது. ரஷ்யானாலே வந்துட்டு ஃபுல்லுமே பனிமூட்டமாக ஃபாகாக தானே இருக்கும். அவங்க அந்த ஒரு ஃபாக்லேயுமே வந்துட்டு ஒரு பிளேனை வந்துட்டு டேக் ஆஃப் பண்ணி லேண்ட் பண்ணுறன்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயங்க. அவங்களுக்கு அந்த விசிபிலிட்டி இருக்கும் தானே, அது வந்துட்டு சுத்தமாகவே இருக்காது. ஃபுல்லுமே ஃபாகால் வந்துட்டு கவர் ஆகப்பட்டிருக்குங்க. இந்த ஒரு ஆண்டனாவ் AN-24 இந்த ஒரு பிளேன் வந்துட்டு 1950ஸ்லேயே வந்துட்டு டெவலப் பண்ணப்பட்ட ஒரு பிளேன் தாங்க. அதை வந்துட்டு அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு பிளேனை வந்துட்டு மாடிஃபை பண்ணி எடிட் பண்ணி அவங்க வந்துட்டு கொண்டு வந்துட்டு இன்னுமே வந்துட்டு அந்த டைப்பான பிளேனை வந்துட்டு அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம ரஷ்யாவில் வந்துட்டு இந்த டைப்பான பிளேன் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காங்க. ரஷ்யா வந்துட்டு அவங்களோட ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு நாடை வந்துட்டு எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ என்ன முடியுமோ அதை வந்துட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ வரைக்குமே வந்துட்டு ரஷ்யா இருக்காங்களே அவங்க நிறையா வெப்பன்ஸ் வந்துட்டு அவங்க பழைய வெப்பன்ஸே வந்துட்டு ஆர்மிஸில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிளேன் வந்துட்டு 2 டைப்பாக வந்துட்டு யூஸ் ஆகுதுங்க. ஒன்று வந்துட்டு பேசஞ்சர் பிளேன், இன்னொன்று வந்துட்டு கார்கோ பிளேன். என்ன சொல்கிறேன்னா பேசஞ்சர்ஸ்னால் வந்துட்டு இந்த மாதிரி 45 to 50 பேசஞ்சர்ஸை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதும், அது மட்டும் இல்லாமல் கார்கோவுக்கு வந்துட்டு இந்த ஒரு பிளேனை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இது எல்லாமே வந்துட்டு பைலட்டோட ஃபால்ட்டா. இந்த ஒரு பிளேன் வந்துட்டு 1950ஸ்ல வந்துட்டு டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. ஆனாலும் அவங்க வந்துட்டு அதை மாடிஃபை பண்ணி மேலே கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க டிசைன் பண்ணிக்கிட்டு. அப்புறம் அந்த பங்களாதேஷ் இருக்குல்ல அந்த ஒரு பிளேன் கிராஷில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அது வந்துட்டு பங்களாதேஷ் சைனா கிட்ட வாங்குறப்பயே வந்துட்டு ஒரு பழைய பிளேனாக தாங்க இருந்திருக்கு. நம்ம ஏர் இந்தியாவுக்கு வந்துட்டு DGCAலேருந்து நிறையாவே நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. உங்களோட பிளேனில் வந்துட்டு நீங்கள் ரெக்கார்ட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது இல்லை, இந்த கம்ப்ளைண்ட் அந்த இது பைலட்ஸ்க்கு வந்துட்டு ஷெட்யூல் அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு நோட்டீஸ் வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏன் நம்ம ஏர் இந்தியா ஃபாலோ பண்ணல? அவங்க ஈஸியாக வந்துட்டு பைலட் மேலே வந்துட்டு ஃபால்ட்டை வந்துட்டு சொல்லிடுறாங்க. பைலட்னால தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்றது. ஏன்னா பைலட் வந்துட்டு அந்த ஒரு இடத்துல இல்லைங்க, அவங்களுமே இறந்துடுறாங்க. ஸோ ஈஸியாக அவங்க மேலே பழியை வந்துட்டு தூக்கி போடப்பட்டுருது. அவங்க கிட்ட இருக்க கரெக்ஷனை வந்துட்டு அவங்க கரெக்டாக பண்ணணுங்க. அதாவது இப்போ நிறைய பேர் வந்துட்டு பிளேனில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு இந்தியாவில் இருந்தாலும் நம்மளோட ரிலேட்டிவ்ஸில் வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு அதர் கண்ட்ரீஸில் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு பிளேனை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ இந்த நியூஸ்லாம் கேட்குறப்ப நமக்கே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கும். ஓகே அவங்க சேஃபாக இருக்காங்களா இல்லையா, என்னாச்சோ ஏதாச்சோ நமக்கே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி இருக்கப்ப மக்களோட உயிரோட எந்த ஒரு யாருமே வந்துட்டு விளையாட வேணாங்க. ஏன்னா ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நிறையா ஃபஸ்ட்டு நடந்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ பிளேன் ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த மாதிரி நிறைய விபத்துகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் நிறையா இது நமக்கு வெளியே தெரியாமையே இருக்குங்க. சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய விபத்து நடக்கிறப்ப தான் நமக்கு வந்துட்டு வெளியே தெரியவே வருது. ஸோ யாருமே வந்துட்டு மக்களோட உயிரோட விளையாடாதீங்க. மக்களோட உயிர் ரொம்பவே ப்ரீஷியஸ் ஆனதுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ ஒரு அவேர்னஸாகவும் இருக்கட்டும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கட்டும். அதெல்லாம் தெரியணும்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு என்னோட பிரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை. ஐ வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.